கொல்லி நகர் குலசேகரன் கேரள ராஜா. ஒரு நாள் திருமலையப்பன் இவர் கனவுல தோன்றி இவர் ஆட்கொண்டார். பரமபதநாதனே வைகுண்டத்தை விட்டுட்டு சுவாமி புஷ்கரணியில் வந்து விளையாடுறாரே, அதனால் நான் வைகுண்டம் போய் என்ன பண்ண போகிறேன், திருமலையில் ஏதாவது ஒரு ஜன்மா கிடைச்சா போருமேன்னு 10 பாசுரங்கள் பாடுறார். ஸ்தம்பமாகவும் ஷண்பகமரகமும் இருந்தால் போருமே அப்படின்னு நினச்ச. ஆனால் இவைகள்லாம் அச்சேதன வஸ்து, வினயமே இருக்காது. ஒரு சேதன வஸ்துவா மீனாகவும் கொக்காகவும் போயிடுவோமேன்னு ஆசைப்பட்டார். இவைகளாக பிறந்தால் பாகவத கைங்கரியம் பிராப்தமாகாது. அதனால் படியாயிருந்தா பாகவதாள் நம் பேரில் ஏறி போவா, அவளோட திருவடி சம்பந்தம் நமக்கு கிடைக்கும், எம்பெருமானுக்கும் ஆட்பட்டு இருக்கலாம்னு படியாய் கிடந்து உன் பவழவாய் காண்பேனேன்னு பாடினார். உடனே தோணித்து, இது கூட அச்சேதனம் தானே, பெருமாள் அனுபவம் இருக்காதேன்னு தோணித்து, பெருமாள் இஷ்டம்னு இல்லாமல் இருக்கோமே அப்படின்னு நினச்சிண்டு எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே அப்படின்னு பாடினர். இது ஒரு சாஸ்திர வாக்கியம். இதை சிஷ்டாச்சாரத்தில் காண்பிச்சாதானே தர்ம அனுஷ்டானத்தில் இருக்கும். அதை சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யர் அனந்த ஆழ்வான் காண்பிச்சார். திருவேங்கட முடையானுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணின்னு இருக்கார். ஒரு தடவை சில ஸ்ரீ வைஷ்ணவ முதலிகளோட திருமலையப்பன் கிட்ட நியமனம் பெத்துண்டு திவ்ய தேச யாத்திரைக்கெல்லாம் போகிறார். கையில் எம்பெருமானுடைய புளியோதரை வடை பிரசாதங்கள் ஒரு மூட்டையாக கட்டின்று நடக்கிறார்கள். கீழே திருப்பதிக்கு வந்து அனுஷ்டானங்களை முடிச்சுட்டு அந்த பிரசாத மூட்டையை அவுத்தார்கள். அதில் நிறைய எறும்பு ஊர்ந்ததை பார்த்தார்கள். எறும்பு ஊறினதை சாப்பிட வேண்டாம், அப்படியே வச்சுட்டு கிளம்பலாம்னார்கள் முதலிகள்லாம். ஆனால் அனந்தாழ்வான் கண்ணீர் விட்டுண்டு சொல்கிறார், எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனேன்னு குலசேகர ஆழ்வார் பாடியிருக்காரே, திவதேசத்தில் வாழக்கூடிய எறும்புகளை பிடிச்சுண்டு வந்து இந்த குளத்தாங்கரையில் விட்டால் இந்த எறும்புக்கு பண்ணுற அபச்சாரம், அதனால் நாம் இதை அங்கேயே கொண்டு போய் விட்டுடுவோம்னு சொல்லி அங்கே கொண்டு போய் விட்டுட்டு மறுபடியும் யாத்திரையை தொடங்கினார்கள் இவர்கள். அப்போ எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனேங்கிற வரிகளுக்கு சிஷ்டாச்சாரம் காண்பிச்சவர் அனந்தாழ்வான்.